கல்வாரிக்கு போகலாம் வாரே. கல்வாரிக்கு போகலாம் வாரே. எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டுமென்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமேன். இப்போது நாம் செய்த பாவங்களுக்கு மனம் வருந்தியவர்களாக உத்தம மனஸ்தாப ஜெபத்தை சொல்வோம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் வந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்திருப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். சிலுவை பாதை முன்னுரை. இறையாட்சியின் தூதர்களான இறையரசின் சமூகமே, இறை திட்டத்தை நோக்கி பயணிக்கும் இயேசுவின் சிலுவை பயணம்தான் நாம் எதிர்நோக்கி இருக்கும் இறையாட்சி பயணம். இயேசுவின் காலத்திலே காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது என அபாய குரல் விடுக்கப்பட்டிருப்பினும் இன்னும் சிலுவையை சுமப்பவர்களாக அல்லாமல் அதை முத்தி செய்பவர்களாக மட்டுமே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிலுவையையும் சமூக வாழ்வையும் தனியே பிரிப்பது பாலிலிருந்து நீரை பிரிப்பது போல கடினமானது. சிலுவை பயணம் வாழ்வை தொலைத்த ஒரு பயணம் அல்ல, நமக்கு வாழ்வளிக்கும் பயணம். சிலுவை பயணம் வழிதெரியா பயணம் அல்ல, வலிமை தந்திடும் பயணம். சிலுவை பயணம் மனிதத்தை தேடும் பயணம் அல்ல, புனிதத்தை அடையும் பயணம். சிலுவை பயணம் இயேசு மட்டும் கடக்கும் பயணம் அல்ல, அவரோடு நம்மை பிணைக்கும் பயணம். சிலுவை பயணம் இயேசுவின் இறுதி பயணம் அல்ல, இறை அரசை உறுதி செய்யும் பயணம். இறையாட்சி மண்ணில் மலர வேண்டும் என்பது இறை நியதி. இச்சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்கு கண்ணுக்கு புலப்படும் நோக்கில் கடவுளின் அரசை படிப்பிப்பதுதான் சமூக வாழ்வியல். நம் புத்திக்கு வலு சேர்க்கும் இறையாட்சி உத்தி. இறையாட்சியோடு ஒப்பிடப்பட்ட கடுகு விதையும் ஊசியும் ஒட்டகமும் கோதுமையும் பதர்களும் இயேசுவின் சமூக கண்ணோட்டத்தை உறுதிப்படுத்தின. இறைவன் விரும்பும் இறையாட்சி எங்கே? இன்றைய சமூகத்தில் மூழ்கும் நம்முடைய மனசாட்சி எங்கே? இறையாட்சியின் விழுமியங்களான அன்பு, இரக்கம், பகிர்தல், மன்னித்தல், சமாதானம், மனிதநேயம், சகோதரத்துவம், உதவும் மனப்பாங்கு, நேரிய உள்ளம் போன்ற குணங்களில் நாம் வளரும்போது இறையாட்சி நம்மிலே பிறக்கிறது. இதை அனுபவிக்க மறந்த தருணங்களையும் மறுத்த நம்முடைய கல்லான இதயத்தையும் தூக்கி கொண்டு
இயேசுவோடு பயணிப்போம். இந்த சிலுவை பயணத்திலே இயேசு சோர்ந்து தோய்ந்து போகிறாரே என்று மட்டும் பாராமல், நம்முடைய அன்றாட வாழ்விலே அவரை கொஞ்சம் கொஞ்சமாக தொலைத்து கொண்டிருக்கிறோமே எனவும் நினைத்து அந்த தருணங்களுக்காக மனம் வருந்துவோம். இன்றைய சிலுவை பயணம் நமக்கு இதை தெளிவுபடுத்தட்டும். செம்மறிவரே செம்மறிவரே கழுமரம் ஏறும் செம்மறிவரே 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 கழுமரம் ஏறும் செம்மறிவரே. முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. பாவம் தவிர நம்மை போல் வாழ்ந்து நீதியையும் உண்மையையும் நிலைநாட்டிய இயேசுவிற்கு கிடைத்ததோ அநியாய நீதி. குறையில்லா இறையை குறையுள்ள மனிதன் தீர்ப்பிடுகிறான். நீதிக்கு மாற்றாய் அநீதியின் குரல் ஓங்கி நிற்கின்றது. அவரை அவமானத்தின் சின்னமாக்கிட மானமிழந்த மக்கள் ஆள் சேர்க்கிறார்கள். காவலாளியே குற்றவாளியாக்கப்பட்ட நிலை. பதவி இருந்தும் திராணியற்றவனாய் பிலாத்துவோ கைகழுவி விட்டான். உண்மையா அது என்ன என்று வினவியவன் அதை இறுதி வரை தேடவே இல்லை. தன்னுடைய சுயநலத்திற்காக பதவியை தற்காத்து கொள்ள நிரபராதியான இயேசுவிற்கு அநியாய தீர்ப்பிடுகிறான். இன்று நம்முடைய சமூகத்திலும் இதே கதிதான். உண்மை விலை போகிறது, பொய்மை நியாயப்படுத்தப்படுகிறது, அநியாயம் ஆட்சி செய்கிறது, நியாயமோ இருக்கும் இடமே தெரியாமல் போய்விடுகிறது. தொடர்ந்து வரும் ஊழல்கள், மத அரசியல்மயமாக்குதல், நில அபகரிப்புகள், விவசாயிகளின் கடன் புறக்கணிப்புகள், ஏமாற்றுத்தனம், சாதிய பிளவுகள், மத வன்முறைகள், அடக்குமுறைகள், பாலியல் வன்கொடுமைகள், இன்னும் சொல்லிலடங்கா சமூக தீமைகளுக்கு காரணமானவர்கள் தெரிந்தும் சரியான நீதி தீர்ப்போ சாமானிய மக்களுக்கு கிடைப்பதில்லை. நாமும் பிலாத்துவை போல் கைகழுவி ஒதுங்கிக் கொண்டிருக்கிறோமா? இதெல்லாம் எனக்கு இல்லை, வேறு யாருக்கோ நடக்கிறது என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோமா? போதும், இனிமேலாவது எந்த சூழலிலும் சரியான நீதியை விட்டு கொடுக்காமல் இருப்போம். நீதிக்கு இறைவார்த்தை. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. ஜபம். நீதியின் அரசரே, நீதிக்கு இறப்பு என்பது இல்லை என்பதை உம்முடைய சாட்சிய வாழ்வு எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. இதனால் எங்களை ஒதுக்குவோரையும் வீண் பழி சுமத்துவோரையும் நாங்கள் எதிரிகளாக்கிக் கொள்ளாமல் அவர்களை மன்னிக்கும் மனத்தை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். செம்மறிவரே செம்மறிவரே கழுமரம் ஏறும் செம்மறிவரே 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 கழுமரம் ஏறும் செம்மறிவரே. இரண்டாம் நிலை, இயேசுவின் மேல் சிலுவை சுமத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி
உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்னும் நன்னெறி பாடல் கூறும் கருத்து மிகவும் ஆழமானது. ஆம், நாம் மானிடர் ஆயினும் சொல்லில் அல்ல, இயேசுவை போல் செயலில் வாழ்ந்து காட்டுதல் அதனின் அரிது. தனக்கென வாழும்போது அல்ல, பிறருக்காக வாழும்போதுதான் வாழ்க்கையின் அர்த்தம் புரியும், அதன் நிறைவு கிடைக்கும் என்பதை நினைவுபடுத்த இஸ்ரேலின் நிறைவாழ்வுக்காக எல்லா குறைகளையும் ஏற்றுக் கொள்கிறார், வீண் பழியை தாங்கிக் கொள்கிறார். யூத மரபில் சிலுவை அவமானத்தின் சின்னமாக இருந்தது. மேலும் அது அரசுக்கு எதிரானவர்களுக்கும் பொல்லாதவர்களுக்கும் கயவர்களுக்கும் தரப்படுகின்ற கொடிய தண்டனையும் கூட. அனைத்தும் அறிந்தும் இயேசு பாரமான சிலுவையை தம் தோளில் சாய்த்து சிலுவை பயணத்தை தொடங்குகிறார். கட்டுவோர் புறக்கணித்த கல் கட்டிடத்தின் மூளைக்கல் ஆயிற்று என்னும் இறைவார்த்தை இங்கே உயிரோட்டம் அடைகிறது. யூதர்களின் அவமான சின்னமான சிலுவை கிறிஸ்தவர்களின் அருளின் சின்னம் ஆகிறது. நாம் யாரை சுமையாக தவறாக கருதி தள்ளி வைக்கிறோமோ புறக்கணிக்கிறோமோ அவர்களாலேயே மாற்றத்தை காண்பதற்காகத்தான் இந்த அழைப்பு. நம்முடைய வயது முதிர்ந்த பெற்றோர், அடிக்கடி தொந்தரவு செய்யும் உறவினர், புரிந்து கொள்ளாத நண்பர்கள் என நம்முடன் இசைவு படாதவர்களை துன்பம் என்று கருதி தள்ளி வைத்திருப்போம். இன்று அவர்களோடு நம் உறவை புதுப்பித்துக் கொள்வோம். அவர்களை நேர்மறையாக பார்த்து அவர்களிடம் உள்ள நற்குணங்களை அதிகமாக காண முயற்சிப்போம். நேரிய பார்வைக்கு இறைவார்த்தை. கிறிஸ்து இயேசுவிடம் கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். ஜபம். நேரிய உள்ளத்தின் இருப்பிடமே, எங்கள் வாழ்வில் வரும் துன்பங்கள் சவால்களை கண்டு பின்வாங்காமல் அதை நேர்மறையாக அணுகவும், நீர் பார்க்கும் விதமும் நாங்கள் பார்க்கும் விதமும் ஒன்றாகி நீர் கொண்டிருந்த மனநிலையை நாங்களும் ஏற்று வாழ்ந்திடவும் அருள் புரியும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். செம்மறிவரே செம்மறிவரே கழுமரம் ஏறும் செம்மறிவரே 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 கழுமரம் ஏறும் செம்மறிவரே. மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. ஆரம்பத்திலேயே முதல் வீழ்ச்சி. இந்த வீழ்ச்சி இறைமகனான இயேசு தன்னுடைய இறைத்தன்மையை பற்றி கொண்டிராமல் தன்னையே வெறுமையாக்கி மனித உரு எடுத்த நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறது. இன்று நம்மிடையே எங்கு பார்த்தாலும் பாக பிரிவினை மனித குலத்தை கூறு போடுகிறது. பாலியல், சாதியம், முதலாளித்துவம், பொருளாதாரத்துவம், அடிப்படைவாதத்துவம், பயன்பாட்டுத்துவம், இப்படி பல்வேறு கூறுகள் மனித நேயத்தை விழச் செய்கின்றன. மனித மாண்பை மண்ணில் சரிய செய்கின்றன. எல்லாவற்றுக்கும் மூல காரணம் தனி மனிதனுடைய சுயநலம், தன்மானம், பழமைவாதம் மற்றும் அவற்றையொத்த கட்டமைப்புகள்தான். இவைதான் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து, அதாவது நான் என்ற வட்டத்திலிருந்து எழுந்து வர பலரை தடுத்து கொண்டிருக்கின்றன.
நாங்கள்தான் உயர்ந்தவர்கள், எங்களது இனம்தான் சரியானது என்று சொல்லும் போதெல்லாம் நாமும் குறுகிய மனப்பான்மையோடு தான் இருக்கிறோம். தூயவரான இயேசு மனிதரானது நம்மை புனித நிலைக்கு இட்டு செல்லத்தான். நாம் எப்போது நம்முடைய கட்டமைப்புகளிலிருந்து எழுந்து வருகிறோமோ அப்போதுதான் இறைவனின் அரசை நம்மில் தூக்கி நிறுத்துகின்றோம். வீழ்ச்சியிலிருந்து எழுச்சியை நோக்கி பயணிக்கிறோம் என்று பொருள். இதை உணர்த்தத்தான் விழுந்த இயேசு மீண்டும் எழுந்து தம் பயணத்தை தொடர்கிறார். எழுச்சிக்கு இறைவார்த்தை: அவர்கள் விழுந்தாலும் வீழ்ந்து கிடக்க மாட்டார்கள். ஆண்டவர் அவர்களை தம் கையால் தூக்கி நிறுத்துவார். ஜபம். தன்னலம் கருதாத இயேசுவே, விழுவது எழுவதற்குத்தான் என்ற உறுதியை எங்களில் ஏற்படுத்தி அருளும். நான் என்ற குறுகிய மனப்பாங்கை விழுந்து விடாமல் என் அருகில் இருப்பவர்களோடு நல்ல உறவை வளர்க்கவும், இதனால் இறை அரசை இம்மண்ணில் விதைக்கவும் வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். செம்மறிவரே செம்மறிவரே கழுமரம் ஏறும் செம்மறிவரே 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 கழுமரம் ஏறும் செம்மறிவரே. நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. மூன்று நாட்களாக காணாமற் போன தன் மகனை தேடி கண்டுபிடித்த இந்த தாய் அவரை அரவணைத்து கட்டி தழுவி தேற்றினார். தன் வயிற்றில் பிறந்ததன் நோக்கத்தை, இறை திட்டத்தை முடிக்கப் போகிறாரே என்றுணர்ந்த அன்னை மரி அன்பு மொழியால் தம் மகனை திடப்படுத்துகிறார். அன்று அன்னை மரி இறை தந்தையின் திருவுளத்திற்கு ஆம் என்று சொன்னதை இன்று அவரது மகன் நிறைவேற்ற திடமுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அவர் தம் பிள்ளைகளில் நிச்சயம் பிரதிபலிக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நம்முடைய தாயின் குணத்தை நம்மிலே நாம் உணர்ந்திருக்கிறோமா? தாயின் அன்பு அளவிட முடியாதது, விண்ணளவு உயர்ந்தது, கடலினும் ஆழமானது. இந்த அன்பை உணராத போதுதான் தாய் என்று கூட பார்க்காமல் ஒதுக்கி வைக்கிறோம், தனிமையில் தள்ளுகிறோம், தாய்ப்பாலை வியாபாரம் ஆக்குகிறோம், உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது என்று உதாசீனப்படுத்துகிறோம். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் நிறுத்திக் கொள்வோம்: நம் தாய் இல்லை என்றால் இப்போது நாம் இல்லை. திடப்படுத்திட இறைவார்த்தை: தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஜபம். தாயுள்ளம் கொண்ட எம் இறைவா, உம் தாய் அன்னை மரியின் குணநலன்கள் உம்மில் பிரதிபலித்தன, உம்மை திடப்படுத்தின என்பதை உணரும் நாங்கள் எங்களது பெற்றோரின் குணங்களை உள்வாங்கி இறையாட்சி கனவை நிறைவேற்ற ஆம் என்று சொல்லும் நன்மனத்தை எங்களுக்கும் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன்.
இயேசுவின் சிலுவையை சீமோன் சுமக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசு தான் சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்து வந்தார். ஏழையோடு உணவருந்தினார். பாவிகளை தேடிச் சென்றார். ஒதுக்கப்பட்டவர்களுக்கு உரிமையை தட்டி கேட்டார். இப்படியாக மனிதத்தை காத்தவருக்கு ஒரு மனிதர் கூட உதவிட முன்வரவில்லை. பார்ப்பவர்கள் சிலர் பரிதாபம் அடைகிறார்களே தவிர பாரத்தை குறைக்க முன்வரவில்லை. நல்ல சமாரியனின் ஓமையை கேட்பதோடு இருந்து விட்டார்களே என்று இயேசு மனச்சோர்வுற்ற போது உதவிடம் கட்டாயத்தில் தள்ளப்பட்ட சீமோனின் உதவிக்கரம் இயேசுவிற்கு ஆறுதலின் கரமாகிறது. இத்தனை ஆண்டுகள் ஆயினும் அன்று கள்வர்கள் கையில் அகப்பட்ட வழிபோக்கருக்கு இரக்கம் காட்டாத குருவாகவும் லேவியராகவும் நாமும் இருந்திருக்கிறோம். ஒருவருக்கு உதவி செய்வதற்கு முன்பு அவர் எந்த சாதியினர், எந்த பிரிவினர், தெரிந்தவரா தெரியாதவரா, இன்னும் சொல்லப்போனால் விளம்பரத்திற்காக கூட உதவுபவர்களை நாம் இன்று பார்க்கிறோம். தேவையில் இருப்போருக்கு செய்யும் சிறிய உதவி நம் மனிதாபிமானத்தை எடுத்து காட்டுகிறது. ஆம், ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான். மனித நேயம் மறைந்து போக வேண்டியதொன்று அல்ல, நம்மிலே நாளும் மலர வேண்டியது. விவசாயிகளின் கடன் தீர்வுக்கு நாம் உதவிக்குரல் கொடுக்க வேண்டாமா? வாழ்வாதாரங்களை இழந்தவர்களுக்கு பாசக்கரம் நீட்ட வேண்டாமா? சமூகத்தில் ஓரங்கட்டப்பட்ட தலித் மக்களுக்கு நீதிக்கரம் தர வேண்டாமா? உதவி செய்தவர்க்கு நேரம் தேவையில்லை, நேயம் இருந்தால் போதும். இதைத்தான் இரக்கம் சொல்லில் அல்ல செயலில் காட்டப்பட வேண்டும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அழகாக குறிப்பிடுகின்றார். மனித நேயத்துக்கு இறைவார்த்தை. உன் சகோதரனுக்கும் உன் நாட்டில் உள்ள வறியவர்க்கும் தேவையுள்ளோர்க்கும் உன் கையை தாராளமாய் திற. ஜெபம். நல்ல சமாரியரான இயேசுவே, பிறரிடமிருந்து உதவியை எதிர்பார்க்கும் நாங்கள் அதை மற்றவர்களுக்கு செய்ய நினைக்கும் போது சுயநல போக்கிலிருந்து வெளிவந்து சமூக அக்கறையுடனும் மனித நேயத்துடனும் செயலாற்றிட உதவியருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். செம்மறிவரே செம்மறிவரே கழுமரம் ஏறும் செம்மறிவரே 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 கழுமரம் ஏறும் செம்மறிவரே. ஆறாம் நிலை. இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. குற்றவாளிக்கு உதவுபவரும் குற்றம் புரிந்தவர் என கருதப்பட்ட காலம் அது. பெண்களே பாவிகள் என ஒதுக்கிய சமுதாயம் அது. பெண்களை அடக்கி ஒடுக்கிய ஆண் ஆதிக்க தலைமுறை அது. இந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் அஞ்சாமல் சிறிதும் தயங்காமல் உண்மைக்காக வேலியை தாண்டும் வெள்ளாடு போல தடைகளை தாண்டி தடம்பதித்த பெண்தான் இந்த வெரோனிகா. செந்நீர் வியர்வையில் இயேசுவின் முகம் அவரது கைத்துணியில் மட்டுமல்ல, இதயத்திலும் பதிகிறது. பெண்கள் மேல் திணிக்கப்பட்ட வரையறைகளையும் மூட நம்பிக்கைகளையும்
வெரோனிகா உடைத்தெறிகிறார். இறையரசின் மீட்பு திட்டத்திலே ஆண் பெண் இருபாலருக்கும் பங்குண்டு என்பதை தன்னுடைய வீரச் செயலால் எண்பித்து காட்டுகிறார். மனித குலத்திலிருந்து பெண்களை பிரித்து பார்த்த சமுதாயம் போய் அவர்களை இழிவுபடுத்தும் சமுதாயத்தில்தான் நாம் இப்போது இருக்கிறோம். பெண்களுக்கு எதிராக நடக்கும் எத்தனையோ நிகழ்வுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. பாலியல் வன்முறைகள், சுதந்திரமின்மை, பாதுகாப்பற்ற நிலை, பெண்களை பொருட்களாக பாவிக்கின்ற இரக்கமற்ற செயல் இன்றளவும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படி பெண்களை குறைவாக மதிப்பிடும் மனித தன்மையற்ற செயல்களுக்கு என்றுதான் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறோம். இறைவனின் அரசு நம் ஒவ்வொருவருக்கும் பிரிவினை இல்லாத சுதந்திரமான அரசு என்பதை நம்மிலே நடைமுறையாக்க வேண்டும். பெண்கள் பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் மட்டும் உரியவர் அல்ல, இந்த நாட்டிற்கும் சொந்தக்காரர் என்ற சுதந்திரத்துடன் உண்மைக்கு குரல் கொடுக்க, சமுதாயத்திலே தடம் பதிக்க வெரோனிகாவை போல இன்றைய பெண்களும் முன்வர வேண்டும். தன்னம்பிக்கைக்கு இறைவார்த்தை. நீ மன வலிமைக்குள் உறுதியாயிரு, அஞ்சாதே, கலங்காதே, செயல்படு, என் கடவுள் உன்னோடு இருக்கிறார். ஜெபம். வலுவூட்டும் சக்தியை எம் இறைவா, நாங்கள் வாழ பிறரும், பிறர் வாழ நாங்களும் தேவை என்பதை எங்களுக்கு உணர்த்தி அருளும். தொடர்ந்து எங்கள் வாழ்வில் தடைகளையும் மீறி நம்பிக்கையோடு அவற்றிலிருந்து வெளிவர எங்களுக்குள் இருந்து நீரே செயல்படுவீராக. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். செம்மறிவரே செம்மறிவரே கழுமரம் ஏறும் செம்மறிவரே 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 கழுமரம் ஏறும் செம்மறிவரே. ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. அடிக்கு மேல் அடி வாங்கி படை வீரர்களின் கொடிய வன்முறைகளால் செந்நீரை வெளியேற்றி பசியினால் தாங்கும் சக்தியை இழந்து வெயிலின் தாக்கத்தினால் துவண்டு மனவேதனையால் உடலும் வலுவிழந்து சிலுவையின் பாரத்தால் இரண்டாம் முறையாக முகங்குப்புற விழுகிறார் இயேசு. உடல் சோர்வினால் தடுமாற்றம் அடைந்தாலும் நம்பிக்கை மட்டும் அவர் இழந்து விடவில்லை, இலக்கை மறந்துவிடவும் இல்லை. மன உறுதியுடன் இலக்கு தெளிவுடன் மீண்டும் எழுந்து சிலுவையை அவரே தூக்கி செல்கிறார். விழுவதல்ல மனித வாழ்வு, எழுவதல்லவா என்ற பாடத்தை இந்த இரண்டாவது வீழ்ச்சியின் வழியாக நமக்கு புகட்டுகிறார். நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, தடுமாற்றம் வந்துவிட்டால், ஐயோ எனக்கு அதிர்ஷ்டம் இல்லையா, என்னால் இது முடியவே முடியாதா, என்னால் உயர பறக்கவே முடியாதா என்றெல்லாம் நினைக்க ஆரம்பிக்கிறோம். இதனால் இருப்பது போதாதென்று மேலும் மேலும் துன்பங்களைத்தான் நம் மனதில் சுமக்கிறோம். இது ஒருபுறம் இருக்க, கிணற்றில் ஊறுகின்ற நண்டுகளைப் போல பிறரையும் வளரவிடாமல் அவர்கள் வீழ்ச்சியுற வழி செய்கிறோம். பிறரை தாழ்த்தி பேசும் சொற்களாலும் செயல்களாலும் நாமும் அவர்களை மன உளைச்சலுக்கு தள்ளிவிடுகிறோம் என்பதை மறவாமல் இருப்போம். நாம் வீழ்ச்சியுற்றாலும் பிறரையோ சூழ்நிலையையோ தன்னுடைய இயலாமையோ குற்றப்படுத்தாமல் அடுத்த முறை அதில் விழாமல் இருக்க நம்மை சுய மதிப்பீடு செய்வோம். இயேசுவை போல மனம் தளராமல் தன்னம்பிக்கையோடு
தொடர்ந்து பயணிக்க உறுதியெடுப்போம். உறுதிப்படுத்த இறைவார்த்தை. எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. ஜெபம். நம்பிக்கையின் நாயகனான எம் இயேசுவே, எங்களது வாழ்வு பயணத்திலே நம்பிக்கையின் நாயகனான எம் இயேசுவே, எங்களது வாழ்வு பயணத்திலே சின்ன சின்ன தடுமாற்றங்கள் எங்களது இலக்கிலிருந்து எங்களை தடம்பெறச் செய்கின்றன. அந்நேரத்திலே எங்களது நம்பிக்கையை வலுப்படுத்தும். எங்களை எது எதிர்த்து வந்தாலும் உம்மை போன்று இலக்கை நோக்கி தொடர்ந்து நடைபோடக்கூடிய மன தைரியத்தை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். செம்மறிவரே செம்மறிவரே கழுமரம் ஏறும் செம்மறிவரே 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 கழுமரம் ஏறும் செம்மறிவரே. 8ஆம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. துன்புறும் இயேசுவின் அகோரமான நிலையை பார்த்து, அவர் படும் பாடுகளையும் துன்பங்களையும் கசையடிகளையும் பார்த்து, தனிமையில் கைவிடப்பட்ட அவல நிலையை பார்த்து அழுகிறார்கள் எருசலேம் பெண்கள். இயேசுவோ, நான் செய்த தவறுகளுக்கல்ல, நீங்கள் செய்த தவறுகளுக்காகத்தான், உங்களுடைய மீட்புக்காகத்தான், இறை ஆட்சியை உங்களுக்கு கொடுக்கத்தான் இதை ஏற்கிறேன். ஆதலால் எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் குழந்தைகளுக்காகவும் அழுங்கள் என்று அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். இயேசுவும் 2 முறை அழுதார் என்று திரு விவிலியத்தில் நாம் வாசிக்கிறோம். முதலில் எருசலேம் நகரை பார்த்து அழுதார். இரண்டாவதாக லாசர் இறந்த பின்பு அழுதார். கண்ணீரும் அழுகையும் பரிதாபத்தின் வெளிப்பாடுகள் அல்ல, பிறருடைய துன்பத்திலே பங்கெடுக்கும் இரக்கத்தின் வெளிப்பாடு. கண்ணீர் வடிப்பதினால் ஒருவர் என்றும் தாழ்ந்து போவதில்லை. அது ஒரு கோழைத்தனமும் அல்ல, மாறாக தன் நிலையை உணர்ந்து ஏற்றுக்கொள்ளும் உன்னதமான நிலை. இன்று இயேசு நம்மை பார்த்து சொல்கிறார், உங்களுக்காக அழுங்கள். நாம் சமூக தீமைகளுக்கு பதிலடி தராததற்காக அழுவோம். குடும்பத்தில் மாற்று புரிதல்களுக்கு தீர்வு காணாத தருணங்களுக்காக அழுவோம். இளையோர்கள் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளாமல் முடங்கி போனதற்காக அழுவோம். குடி, போதை, புகை போன்ற பழக்கங்களில் நாம் வீழ்ந்ததற்காக அழுவோம். வைராக்கியத்தோடு நம் உறவினர்கள் நண்பர்களோடு பேசாமல் இருப்பதற்காக அழுவோம். குழந்தைகள் தங்களுடைய திறமைகளை வெளிக்கொணராததற்காக அழுவோம். நம்முடைய நிலைப்பாட்டை உணர்ந்து அடுத்த அடி இயேசுவோடு பயணிப்போம். தன்னிலை உணர இறைவார்த்தை. அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன், அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். ஜெபம். தன்னிலை உணர்ந்த இயேசுவே, அநேக நேரங்களில் பிறருடைய செயல்களோடு ஒப்பிட்டு பார்த்து எங்களது தனிநிலைப்பாட்டை இழந்து மனம் போன போக்கிலே சென்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் எங்களை சரியாக ஆய்வு செய்யக்கூடிய தெளிந்த மனதை தாரும். இதனால் தவறிய வாய்ப்புகளிலிருந்து எங்களை மாற்றிக்கொள்ள வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால்
நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். செம்மறிவரே செம்மறிவரே கழுமரம் ஏறும் செம்மறிவரே 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 கழுமரம் ஏறும் செம்மறிவரே. 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. நடை தளர்ந்து தடம் புரண்டு உடை கிழிந்து உள்ள குமுறலில் முகங்குப்புற விழுகிறார். அதோ கண்ணுக்கெட்டிய தூரத்தில் கல்வாரி தெரிய அன்பு சீடர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று ஏறிட்டு பார்க்க கூட உடல் வலிமையற்றவராய் 3ஆம் முறையும் மண்ணிலே சாய்கிறார். யூத மரபில் எண் 3 முழுமையை நிரந்தரத்தை குறிக்கிறது. அதாவது ஒருவர் 3 முறை ஒரே செயலை செய்யும் போது அச்செயல் அவரோடு ஐக்கியமாகிறது என்பார்கள். இயேசுவின் வாழ்க்கையிலும் அவரது பிறப்பின் போது அவரை காண வந்த ஞானிகள் 3, இயேசுவிற்கு நெருங்கிய சீடர்கள் 3, பேதுரு இயேசுவை மறுதலித்தது 3 முறை, தம் சாவை சீடர்களுக்கு அறிவித்தது 3 முறை, 3 நாட்களில் கோவிலை கட்டி எழுப்புவேன் என்று இயேசு கூறியது என்று பல்வேறு செயல்பாடுகளில் இதன் தொடர்பை பார்க்கலாம். இந்த 3ஆம் எழுச்சி குறிப்பது என்னவென்றால், இயேசு தாம் மனூறு எடுத்த நோக்கம் சிலுவை சாவு வழியாக மானிட வாழ்வு முழுமையாக நிறைவடைய போகிறது என்பதை எடுத்து காட்டுவது எனலாம். மனிதனுக்கு மண்ணின் மீதும் இம்மண்ணுக்கு மனிதன் மீதும் ஆசை. ஆனால் இறுதியில் வெல்லப்போவது மண்தான் என்ற பாடல் வரிகள் நம் அனைவருக்கும் வாழ்வு ஒரு முறைதான். ஆனால் தலைமுறை தலைமுறையாய் நம்மை வாழ்த்திட நாம் நிறைவாக வாழ வேண்டும் என்பதனை உணர்த்துகிறது. இறைவன் எனக்கென்று என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார், நான் எதை நோக்கி பயணிக்கிறேன் என்று நாம் நமக்குள்ளே அடிக்கடி கேட்க வேண்டும். அப்போதுதான் இந்த நுகர்வு கலாச்சாரத்திலே, சமூக வலைத்தளங்களிலே, குடிப்பழக்கத்திலே, இவ்வுலக மாயையிலே விழுந்து விடாமல் இலக்கை நோக்கி பயணித்து இறை ஆட்சிக்கு சாட்சிய வாழ்வு வாழ முடியும். சாட்சிய வாழ்வுக்கு இறை வார்த்தை. மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? ஜபம். நிறைவான வாழ்வழிக்கும் இயேசுவே, உம்முடைய வாழ்வு பயணம் இம்மண்ணுலகில் குறுகியதாக இருந்தாலும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. உம்மை போல் நாங்களும் இறைவன் எங்களுக்கென வைத்திருக்கும் திட்டத்தை எந்த தடைகள் வந்தாலும் இலக்கு தெளிவுடன் அதை சாதிக்க எங்களுக்கு அருள் புரிவீராக. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். செம்மறிவரே செம்மறிவரே கழுமரம் ஏறும் செம்மறிவரே 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 கழுமரம் ஏறும் செம்மறிவரே. 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே.
அன்றைய நாளை நிறைவு செய்வதற்காய் காத்து கொண்டிருந்த சூரிய ஒளி மெதுவாக மங்கத் தொடங்கியது. அந்நேரம் இயேசுவின் துகில் உரியப்படுகிறது. சாட்டை அடியோடு பிளவுபட்ட மேனியும் கல்லும் முள்ளும் பதம் பார்த்த முழந்தாலும் சுட்டெரித்த வெயிலில் காய்ந்து ஒட்டியிருந்தன. அவற்றுக்கும் அவரை பிரிய மனமில்லை போலும். தோலை உரிப்பது போல இரத்தம் பீரிட ஆடை பலவந்தமாக அவிழ்க்கப்படுகிறது. முதல் மனிதன் ஆதாம் ஆடை அணிந்தான், பாவம் நுழைந்தது. புதிய ஆதாம் இயேசு ஆடை இழந்தார், பாவம் களைந்தது. ஆனால் பார்ப்பதற்கேற்ற அமைப்போ அவருக்கில்லை. அவர் இழப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார், இழிவுபடுத்தப்பட்டார், ஒடுக்கப்பட்டார். ஆயினும் கத்தாத செம்மறி போல் வாய் திறவாது இருந்தார் என்ற எசையாவின் இறைவார்த்தைகள் அப்போது நிறைவேறின. முகம் ஒரு மனிதனின் அகத்தையும் ஆடை அவனது புறத்தையும் காட்டும் என்பார்கள். இன்று அழகிய ஆடைக்குள்ளே வாழும் பலரது உள்ளமும் ஆடை அளவுக்கு தூய்மையாய் இருப்பது இல்லை. இயேசுவை போல நாமும் நம்முடைய வெளிப்புறத்தை கலற்றுவோம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் நாடக வாழ்வை களைவோம். அடுத்தவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று நினைத்து பழகும் முகமூடிகளை கிழிப்போம். நமக்கு கீழ்நிலையில் உள்ள சிறுபான்மையினரோடு உறவு கொள்வது அவமானம் என நினைக்கும் சிந்தனையை சிதைப்போம். அப்போதுதான் நம்முடைய புறம் அகத்தின் வெளிப்பாடாக இருக்கும். உள்ள தூய்மைக்கு இறைவார்த்தை: நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக் கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். ஜெபம். ஆடை துறந்த இயேசுவே, உடைகளில் அல்ல அழகு என்பதை சில நேரங்களில் நாங்கள் மறந்து எங்களது வெளிப்புற அழகை மையப்படுத்தி அகப்புறத்தை கவனியாமல் தவழிக்கின்றோம். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் என்பது போல துயதோர் உள்ளத்தை எங்களுக்குள்ளே படைத்தருளும். இதனால் உம்மை பிறரில் காணும் வாக்கியத்தை அடைய அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். செம்மறிவரே செம்மறிவரே கழுமரம் ஏறும் செம்மறிவரே 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 கழுமரம் ஏறும் செம்மறிவரே. 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இதுவரை இயேசுவினால் சுமந்து வரப்பட்ட சிலுவை இப்போது அவரை சுமந்து நிற்கிறது. களைதல் அவமானத்தின் உச்சகட்டம் என்றால் சிலுவையில் அறைதல் சித்திரவதையின் உச்சகட்டம். ஆணிகள் துளைக்க, இரத்தம் தெறிக்க, அப்பா தந்தையே இவர்களை மன்னியும் என்று பகைவர்களுக்காக வேண்டுகிறார். ஆணிகள் அவரது கைகளை மட்டுமல்ல மரத்தையும் துளைத்து விட்டன. வலியில் துடிக்கிறார். 5 காயங்கள் என்று எந்த கணக்கில் அடங்கும்? இவரின் உடல் முழுவதும் எண்ணிலடங்கா சித்திரவதையின் வெளிப்பாடுகள் தானே. விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவில் குட்டிவிராய் தொங்குகிறார் நம் இயேசு. இந்நேரத்தில் தான் விழாவிலிருந்து வந்த இரத்தமும் தண்ணீரும் அருள் அடையாளமாய் பிறப்பெடுத்தன. இயேசுவின் காயங்களை உற்று நோக்குவோம். அவரின் 2 கைகள் கால்கள் விழாவின் காயங்களுள் நம்மையே வைப்போம். இன்று நாம் நினைக்க இயலாத அளவிற்கு சொல்ல முடியாத பல்வேறு புதுவிதமான நோய்கள், காயங்களை பார்க்கிறோம். உடலில் காயப்பட்டவர்கள், உள்ளத்தளவில் காயப்பட்டவர்கள்,
மரணப்படுக்கையில் இருப்பவர்கள், மாற்றுத்திறனாளிகள், மனநலம் குன்றியவர்கள் அனைவரையும் சிலுவையில் தொங்கும் இயேசுவின் முன் கொண்டு வருவோம். இயேசுவின் திரு ரத்தம் இவர்களை முழுமையாக கழுவ வேண்டுவோம். அவரது காயங்களுக்குள்ளே இவர்களை மறைக்க மன்றாடுவோம். அவருடைய பாடுகள் இவர்களை தேற்ற அருள் வேண்டுவோம். ஆணி துளைத்த கரங்கள் இவர்களை தொட்டு நலமாக்க வரம் நாடுவோம். குணப்படுத்தும் இறைவார்த்தை. அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வு அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். ஜெபம். ரத்தம் சிந்தி எங்களை மீட்ட இயேசுவே, உம்முடைய திரு ரத்தம் எங்களை எல்லா பாவங்களிலிருந்தும் தூய்மைப்படுத்தும் என்பதை நம்புகிறோம். உமக்கு எதிராக நாங்கள் செய்த குற்றங்களை மன்னித்து அனைத்து தீமைகளிலிருந்தும் எங்களை விடுவிப்பீராக. உம்முடைய காயங்களால் நாங்கள் குணமடையும் அருளை உணர வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். செம்மறிவரே செம்மறிவரே கழுமரம் ஏறும் செம்மறிவரே 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 கழுமரம் ஏறும் செம்மறிவரே. 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் மரிக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இருப்பதிலிருந்து கொடுப்பதை விட தன்னிடம் இருப்பதையே கொடுப்பது என்பது அன்பின் உச்சகட்டம். இந்த அன்பிற்கு அடைக்கும் தாழ் ஒன்றுமில்லை என்று கூறி தன் கைகளை விரித்து சிலுவையில் மறித்து அன்பின் ஆழத்தை எடுத்து காட்டுகிறார் நம் தியாக செம்மறி. கிறிஸ்து வாழ்வு இழந்தது நாம் வாழ்வு பெறும் பொருட்டுதான். தான் படைத்த உலகத்தை சீரமைக்க இறை அரசை கொண்டு வர இயேசு எடுத்துக்கொண்ட பணி மகத்தானதொரு அன்பு பணி. அது உன்னை அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்பவரை அன்பு செய்வாயாக என்பதே ஆகும். இந்த உண்மையான அன்பின் வெளிப்பாடாகத்தான் இறுதியில் தன்னையே நமக்கு கொடுக்கிறார். இது இவர் நினைவாக செய்வோம். இறைவன் விரும்பிய அரசை கட்டி எழுப்ப அன்பின் கருவிகளாய் நாம் வாழ இயேசுவின் இறுதி 7 பொன்மணிகளை உள்ளத்தில் இப்போது இருத்துவோம். 1. தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. 2. இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். 3. இயேசு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் அன்பு சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். 4. இயேசு, ஏலி ஏலி லமா சபக்தானி, அதாவது என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரலில் கத்தினார். 5. அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு, தாகமாய் இருக்கிறது என்றார். 6. எல்லாம் நிறைவேறிற்று என்றார். 7. தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்றார். அன்பில் ஒன்றிட இறைவார்த்தை. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிறைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார். ஜெபம். அன்பே உருவான எம் இயேசுவே, உம்முடைய எல்லையற்ற நன்மைத்தனம் நிறைந்த அன்பு பணி எங்களில் உம் பாதம் ஏற்கிறது. உம்முடைய தியாக வாழ்வு நீர் எங்களிடம் கொண்டிருக்கும் அளவற்ற அன்பை உணர்த்துகிறது. இந்த தியாக அன்பை எங்கள் வாழ்வில்
கிறிஸ்து அவனாகவும் கிறிஸ்து அவளாகவும் என்றும் பிரதிபலிக்க அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். செம்மறிவரே செம்மறிவரே கழுமரம் ஏறும் செம்மறிவரே 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 கழுமரம் ஏறும் செம்மறிவரே. 13ஆம் நிலை. இயேசு தன் தாயின் மடியில் கிடத்தப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. தன் மூச்சடக்கி இயேசுவை பெற்றவள் இறுதி மூச்சு வரை அவரோடு பயணிக்கிறாள். இது தவமா அல்லது சாபமா? எந்த தாய்க்கும் நடக்கக்கூடாத ஓர் அவலம். மரியின் மடியில் மகன் இயேசு கிறிஸ்து மடிந்து போகிறார். மடியில் வைத்து தாலாட்டு பாடியவர் இப்போது ஒப்பாரியில் துடிக்கிறார். சிறிய வயதில் 3 நாட்களாக எங்களை தவிக்க விட்டது, இதை உணர்த்திடத்தானோ என்று துயரத்தில் அழுகிறார். காயப்பட்ட அவரது உடலை கட்டி தழுவுகிறார். இந்த கல்வாரி மலையில் இயேசுவின் சாவில் மறைந்துள்ள ஆழமான மறையுண்மையையும் கண்டுகொள்கிறார். தன்னுடைய மகனின் உடலை ஊடுருவிய வாழ், தன்னுடைய உள்ளத்தை ஊடுருவிய துன்பங்களை நினைத்து பார்க்கிறார். மரியின் 7 வியாகுலங்களோடு நம்முடைய துன்பத்தையும் அன்னை மரியோடு இயேசுவிடம் பகிர்வோம். எருசலேம் ஆலயத்தில் குழந்தை இயேசுவை காணிக்கையாய் ஒப்பு கொடுத்த போது மரியாவிற்கு சிமியோனின் வாக்கு, உமது இதயத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்றது. குழந்தையை காப்பாற்ற 300 மைலுக்கு தொலைவில் உள்ள எகிப்து நாட்டிற்கு செல்லும் போது அடைந்த துன்பம். இயேசுவை 12 வயதில் எருசலேம் ஆலயத்தில் தேடி அலைந்த துன்பம். இயேசு கல்வாரி மலைக்கு சிலுவை சுமந்து செல்லும் போது அவரை கண்டு அதனால் அடைந்த ஆறா துயரம். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது கன்னிமரியை அடைந்த கடலிலும் பெரிய துன்பம். உயிர் பிரிந்த இயேசுவை சிலுவையிலிருந்து இறக்கிய போது அவர் அடைந்த ஆறா துயரம். இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்யும் போது மரியா அடைந்த பெருந்துயரம். துயரம் கிடைக்க இறைவார்த்தை. இயேசுவின் தாய் பணியாளரிடம் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். ஜபம். உம் மகனை எங்களுக்கு தாரை வார்த்து தந்த அன்னை மரியே, இறை திருவுளத்தை அறிந்து உம் மகன் இயேசுவை அதற்காக தயாரித்த நீர் எங்களுடைய தாயாய் இருந்து எங்களையும் பலப்படுத்தும். உம் திருமகனோடு எங்களையும் சேர்த்தருளும். இதனால் அவரது 2ஆம் வருகையில் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை அளித்தருளும். ஆமீன். அம்மா வியாக்குல தாயே, சோகம் மிகுந்தழுதாயோ, ஆறுதல் சொல்ல ஒரு ஆளில்லையோ, ஆறுதல் சொல்ல ஒரு ஆளில்லையோ, அழுவதற்கும் கண்ணில் நீரில்லையோ, அழுவதற்கும் கண்ணில் நீரில்லையோ. அம்மா வியாக்குல தாயே, சோகம் மிகுந்தழுதாயோ. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். செம்மறிவரே செம்மறிவரே
14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. மணமகனுக்கு தலை சாய்க்க கூட இடமில்லை என்பது இப்போது தெளிவாகிறது. மாற்றான் கல்லறையில் கிடத்தப்படுகிறார் மணமகன் இயேசு. ஒரு மனிதர் வழியாய் சாவு வந்தது போல தம் வழியாக உயிர்ப்பு இருக்கிறது என்ற நம்பிக்கையை கொடுக்கிறார். அடக்கம் அமரருள் உயிக்கும், அதாவது அடக்கம் ஒருவரை உயர்த்தி இறைவனில் சேர்க்கும் என்ற வள்ளுவனின் வாக்கு இயேசுவுக்கு பொருத்தமாகிறது. அவர் எதற்காக பிறந்தாரோ அதை சாதித்து முடித்த நிறைவில் மாற்றான் கல்லறையில் துயில்கிறார். நாமும் கடவுளிடமிருந்து வந்தோம், மீண்டும் அவரிடமே திரும்பி செல்வோம் என்னும் மறையுண்மையை இவ்வழி நமக்கு வெளிப்படுத்துகிறது. உள்ளத்தில் ஓய்வெடுக்கும் வரை என் உள்ளம் அமைதியற்றதாய் இருக்கிறது என்ற புனித அகஸ்தீனாரின் வார்த்தைகளை நாமும் உள்வாங்குவோம். வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் இன்றைய சமூகத்திலே நாம் பல்வேறு நிகழ்விற்கு திட்டமிடுகிறோம். ஒன்றுக்கு மேல் ஒன்று புதிதாக செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இவை அனைத்தையும் இயக்கும் மூல ஆதாரமான இறைவனோடு இருப்பதற்கு முதலில் ஆசைப்படுவோம். எத்தனை நாட்களுக்குத்தான் நாம் இறைவனை காத்திருக்க வைக்கப் போகிறோம்? இறைவனின் பிரசன்னத்தில் வாழும் போதுதான் அவரது துணையிருப்பையும் தூய ஆவியின் வல்லமையையும் நம்முள் உணர முடியும். இறைவனை தேடுவோம், இறையாட்சியை நாடுவோம். இறைவனில் சரணடைந்திட இறைவார்த்தை. நான் கடவுளுக்காக வாழ்கிறேன், கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். எனவே இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார். ஜெபம். எங்கள் உயிரினும் மேலான இயேசுவே, நீர் செய்த உயிர் தியாகம் உண்மையில தீராத தாகத்தை எங்களுள் ஏற்படுத்துகிறது. உம்மை விட்டு பிரிந்து எங்களால் எதுவும் செய்ய இயலாது என்பதை உணர்கிறோம். நீரும் தந்தையும் ஒன்றாய் இருப்பது போல உம்மோடு எல்லாரும் ஒன்றாய் இருந்திட அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி ஜெபிப்போம். சிலுவையில் உயர்த்தப்பட்ட எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த தவக்கால வெள்ளிக்கிழமை அன்று நாங்கள் உமது சிலுவையின் அடியில் மௌனத்துடன் நடுங்கும் இதயத்துடனும் பணிந்து நிற்கிறோம். உமது கரங்களிலும் கால்களிலும் பதிக்கப்பட்ட ஆணிகளின் ஒளி, உமது தலையை சூழ்ந்த முள் கிரீடத்தின் வலி, உமது உடலெங்கும் சிந்திய இரத்தம், இவை அனைத்தும் எங்கள் பாவங்களின் கணத்தை எங்களுக்கு நினைவூட்டுகின்றன. ஆண்டவரே, நீர் நிரபராதி, ஆனால் குற்றவாளியாக கருதப்பட்டீர். நீர் புனிதர், ஆனால் பாவிகளின் இடத்தை ஏற்றீர். நீர் உயிரின் ஆண்டவர், ஆனால் மரணத்தை சுவைத்தீர். இந்த அதிசயமான அன்பின் முன் எங்கள் வார்த்தைகள் மௌனமாகின்றன, எங்கள் உள்ளங்கள் உருகுகின்றன. இயேசுவே, நீர் சிலுவையை தாங்கி கல்வாரி பாதையில் நடந்தபோது ஒவ்வொரு அடியும் எங்கள் வாழ்வின் சுமைகளை நீர் ஏற்றுக்கொண்ட அடியாக இருந்தது. எங்கள் அகந்தை, எங்கள் சுயநலம், எங்கள் அலட்சியம், எங்கள் மறுப்புகள், இவை அனைத்தும் உமது தோள்களில் பாரமாக ஏறின. இன்றும் ஆண்டவரே, நாங்கள் பலமுறை அதே பாவங்களை மீண்டும் செய்கிறோம். இருந்தும் நீர் எங்களை தள்ளவில்லை. சிலுவையின் கரங்களில் எங்களை தழுவினீர். சிலுவையின் அறையப்பட்ட இயேசுவே, உமது கரங்கள் விரிக்கப்பட்ட போது அது உலகை அணைக்கும் அன்பின் அடையாளமாக மாறியது. எங்களை ஏற்றுக்கொள்ள, மன்னிக்க, மீட்க உமது கரங்கள் ஒருபோதும் மூடப்படவில்லை. ஆண்டவரே, எங்கள் இதயங்கள் பலமுறை பிறர்க்கு திறக்கப்படாமல்
கடினமாகி மூடிக்கொண்டிருக்கின்றன. உமது சிலுவையை நோக்கி எங்கள் இதயங்களை திறக்க எங்களுக்கு அருள் தாருங்கள். இயேசுவே, அப்பா, இவர்களை மன்னியும் என்று நீர் சிலுவையில் சொன்னபோது அந்த வார்த்தைகள் இன்றும் இரக்கத்தின் நதியாக பாய்ந்து கொண்டிருக்கின்றன. எங்களை புண்படுத்தியவர்களை மன்னிக்க முடியாமல் நாங்கள் சிக்கி தவிக்கும் தருணங்களில் உமது மன்னிப்பின் ஆவியை எங்கள் உள்ளத்தில் ஊற்றுங்கள். பழிவாங்கும் மனதை அகற்றி சமாதானத்தின் மனதை அள்ளியுங்கள். சிலுவையில் தாகமடைந்த ஆண்டவரே, எனக்கு தாகம் என்று உமது குரல் உடலின் தாகத்தை விட ஆத்மாவின் தாகமாக எங்கள் காதுகளில் ஒலிக்கிறது. நீர் எங்கள் அன்புக்காக தாகமாயிருந்தீர், எங்கள் மனம் திரும்புதலுக்காக தாகமாயிருந்தீர். ஆனால் ஆண்டவரே, நாங்கள் உலகின் நீரால் எங்கள் தாகத்தை தீர்க்க முயன்று உம்மை மறந்துவிட்டோம். இந்த தவ காலத்தில் உமது அன்பையே எங்கள் உண்மையான தாகமாக மாற்றுங்கள். சிலுவையில் தொங்கிய இயேசுவே, உமது தாயையும் சீடனையும் ஒருவருக்கொருவர் ஒப்படைத்தீர். அந்த தருணத்தில் நீர் துன்பத்தில் மத்தியில் கூட ஒரு புதிய குடும்பத்தை உருவாக்கினீர். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் உடைந்துள்ள உறவுகளை சீரமைக்க உமது சிலுவையின் சக்தியை பொழியுங்கள். அன்பு குளிர்ந்த இதயங்களில் உமது அன்பின் தீ எரியட்டும். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று நீர் சிலுவையில் அழைத்த போது மனித வேதனையின் ஆழத்தை நீர் முழுமையாக அனுபவித்தீர். இன்றும் ஆண்டவரே, பலர் தனிமையில், நிராகரிப்பில், நம்பிக்கையின்மையில் அதே அழைப்பை உச்சரிக்கிறார்கள். அவர்களுடன் நீர் இருக்கிறீர் என்பதை உமது சிலுவையின் மூலம் உலகிற்கு அறிவிக்க எங்களை அனுப்புங்கள். சிலுவையில் இறுதி மூச்சு விட்ட எங்கள் மீட்பரே, அனைத்தும் நிறைவேறியது என்று நீர் கூறிய போது மனித மீட்பு நிறைவு பெற்றது. எங்கள் பாவத்தின் கடன் முழுமையாக செலுத்தப்பட்டது. இந்த மகத்தான இரட்சிப்பை நாங்கள் எளிதாக எடுத்துக்கொள்ளாமல் நன்றியுள்ள வாழ்வாக மாற்ற உதவுங்கள். ஆண்டவரே, உமது சிலுவை எங்களுக்கு தீர்ப்பின் அடையாளம் அல்ல, அது இரக்கத்தின் அடையாளம். அது தோல்வியின் சின்னம் அல்ல, அது வெற்றியின் கொடி. அது மரணத்தின் கதவல்ல, அது உயிரின் வாசல். இந்த உண்மையை எங்கள் தினசரி வாழ்வில் சாட்சி சொல்லும் கிருபையை தாரும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே, இன்று நாங்கள் உமது காலடியில் எங்கள் வாழ்க்கையை மீண்டும் ஒப்படைக்கிறோம். எங்கள் பாவங்களை உமது இரக்கத்தில் கழுவுங்கள். எங்கள் காயங்களை உமது காயங்களில் மறையுங்கள். எங்கள் பயங்களை உமது நம்பிக்கையில் கரையுங்கள். இந்த தவக்கால வெள்ளிக்கிழமையில் நாங்கள் சிலுவையை முத்தமிடும்போது அது ஒரு சடங்காக அல்ல, ஒரு வாழ்வு தீர்மானமாக மாறட்டும். உமது சிலுவையை தாங்கி உம்மை பின்தொடர எங்களை வலிமைப்படுத்துங்கள். இறுதியாக ஆண்டவரே, சிலுவையின் இருளில் இருந்து உயிர்ப்பின் ஒளிக்கு எங்களை அழைத்துச் செல்லுங்கள். இதையெல்லாம் சிலுவையில் அறையப்பட்டு எங்களை மீட்ட எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணிவோடு நம்பிக்கையோடும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். ஆமேன். நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் குடும்ப கருத்துக்களுக்காகவும் உத்தரப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் ஒப்பு கொடுப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே.
புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.